திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் வழக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பசித்தர் மூலிக மகேந்திரன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி. சரி. உடலில் பசி வாழட்டும், உடலில் பசி வாழட்டும், பூமியில் உணவு பெருகட்டும், பூமியில் உணவு உற்பத்தி ஆகட்டும், பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பசி இருக்கிறது. பசி மட்டும் இருந்தால் உயிர் வாழ முடியாது, உணவு இருக்க வேண்டும். அதனால் எல்லா ஜீவராசிக்கும் உணவு பூமியில் உற்பத்தியாக வேண்டும். அந்த உணவு என்பது மரபை சார்ந்த உணவு உற்பத்தியாக வேண்டும். வாழ்க பசி, வளர்க உணவு. உடலில் பசி வாழட்டும், உணவு பெருகட்டும். இன்றைய தலைப்பு கால்சியம் மெக்னீசியம். கால்சியம் என்றால் என்ன, மெக்னீசியம் என்றால் என்ன? அது முடிந்து அடுத்து இந்த மெக்னீசியம் என்றால் என்ன, இந்த மெக்னீசியம் என்பது பிரசவத்துக்கு எப்படி உதவி செய்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். அதே போல் என்னுடைய பாடத்தை நீங்கள் விஞ்ஞான பூர்வமா ஆராய்ச்சி செய்யாதீர்கள். 2 முடிவுக்கு வாங்கள். என்னுடைய தாரக மந்திரமே என்னவென்றால், பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன். ஏன்னா பிறர் அறிவுல பேசிட்டோம்னா சிக்கல்ல மாட்டிக்குவோம். புரியுதுங்களா? பிறர் அறிவுல பேசக்கூடாது. தான் உடம்புல என்ன நடந்ததோ, இந்த உடலுக்கு என்ன இந்த பிளட் சர்க்குலேஷன், இதுக்கு என்ன இந்த பிரபஞ்சம் கொடுத்ததோ அதை உணர்ந்து அப்படியே பேசணும். நம்ம வேற புக்குலகத்துல எடுத்தோம்னா அது அந்த அளவு சரி வராது, வாதங்கள் வரும். என் பாடத்தில் வாதம் வராது. அதே போல் நீங்கள் 2 முடிவுக்கு வாருங்கள். என்று நான் பேசும் தலைப்பு உலகத்தில் எந்த புக்கிலும் இருக்காது. இதை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்யாதீர்கள். ஆனா உங்களுடைய உணர்வு பிரகாரம் நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. புரியுதுங்களா? அதனால இது படைப்பினுடைய அறிவை நான் விளக்குகிறேன். கால்சியம், மெக்னீசியம். இப்ப எல்லாரையுமே நான் கேட்பேன் என்னுடைய நிகழ்ச்சியில், இது எதுக்காக இந்த பாடம் நடத்துறேன்னா, பாடத்தில் எளிமையான பாடம் ஒன்று இருக்கு, கடினமான பாடம் ஒன்று இருக்கு. நான் கடினமான பாடத்தை நான் படித்து ரொம்ப டென்ஷன் ஆகி மண்டையை பிச்சுக்கினேன். அப்புறம் தான் இந்த பிரபஞ்சத்தோட வானத்தினோட பூமியிடமும் நான் உள்குள் என்னுடைய உணர்வை பதிவு செய்தேன். நான் உண்மையை உணர வேண்டும், அந்த உண்மையை எனக்கு கொடு என்று உள் உணர்வோட நான் பதிவு செய்தேன். அப்பதான் இந்த வானமும் பூமியும் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தது. இதுவரையில பிறரிடம் அறிந்த பத்தி அதை விட்டுடு. அதை நீ விட்டுட்ட அப்படின்னா நான் உண்மையை கொடுக்குறேன். அதை அனைத்தும் நானே சொல்லிட்டேன், நீயே அழிச்சிடுன்ற சரணாகதி. பிரபஞ்சமே அழிச்சிடுச்சு. அப்பதான் அந்த புதுசா கொடுத்தது. இது எது என்றாலும் ஆதி நிலை. என்னுடைய பேச்சில் இருக்கும் உட்பொருளை, உட்சத்தை நீங்கள் உலகத்தில் எந்த கருவியாலையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாது. இதைதான் புரிஞ்சுங்க. அதனால்தான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் விஞ்ஞான பூர்வமாக எந்த ஆராய்ச்சி பண்ணாதீங்க. முடிஞ்சா ஏத்துங்க, முடியலன்னா ஐயா புரியல அவர் பேசுறதுன்னு விட்டுடுங்க. 2த்துல எதுனா ஒரு முடிவுக்கு வாங்க. ஆனா அதை ஏத்துக்கினீங்கன்னா உங்களுடைய பாடி லைட் வெயிட் ஆகும். இதை மறுத்தால் உங்களுடைய உடல் வெயிட்டா மாறும். எப்போ உங்களுடைய உடல் வெயிட்டாக மாறுகிறதோ உடலில் நோய் பெருகிறதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் பேசுகிறேன், காற்றில் பறப்பது போல் இருக்கிறது. அப்ப காற்றில் பறப்பது போல் இருக்கு என்றால் என்னுடைய உடல் எங்க கலந்திருக்கு என்றால் பிரபஞ்சகத்தில் கலந்து பிரபஞ்சகத்தோட சத்தை உள்வாங்கி கொண்டு இருக்கிறது. இதுதான் கால்சியம். நீ கால்சியம் என்னன்னு புரிஞ்சுதா? எல்லாரையும் கேட்ப நான் நேரடி நிகழ்ச்சியில, ஐயா கால்சியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், எல்லாருமே டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. கால்சியம் என்பது உப்பு, கால்சியம் என்பது போன், எலும்பு சம்பந்தப்பட்டது, கால்சியம் என்பது கதிரவன் சொல்லுவாங்க. சரி, மெக்னீசியம் என்றால் என்னன்னு கேட்பேன். மெக்னீசியம் என்றால் என்னன்னா இதுவரை யாருமே பதில் சொல்ல. மெக்னீசியம் என்பது ஒரு மினரல் சத்து அது அப்படின்னுவாங்க. மினரல் சத்துன்னா எல்லாருக்கும் புரியுது. அது
இப்ப நான் நடத்துகிற கல்வியில் 2 இருக்கு. படித்த கல்வி ஒன்று இருக்கு, படைத்த கல்வி ஒன்று இருக்கு. படித்த கல்வி நடத்துவது படித்தவருக்கு மட்டும் புரியும், படிக்காதவருக்கு புரியாது. படைத்த கல்வி பேசுவது படித்தவருக்கும் புரியும், படிக்காதவருக்கும் புரியும். இதுதான் படைப்பினுடைய கல்வி. பாடத்தை கூர்ந்து கவனித்தால் புரியும். ஏதோ ஒரு அலட்சியமா கேட்டீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. என்ன சொல்ல வராரு? இந்த உடலில் இப்பொழுதே உங்களுடைய உடலில் நீங்கள் காணலாம். என்னுடைய சப்ஜெக்டை கேட்டுக்கின்னு கண்ணை மூடி அப்படியே இந்த சப்ஜெக்ட் பிரகாரம் உடலில் கவனிகள். பசி பெருகுவதை இப்பொழுதே நீங்கள் காணலாம். ஏனென்றால் என்னுடைய உடலில் அது நடக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நான் பேசும்பொழுதே என்னுடைய உடலில் பெருகுகிறது. இந்த பிரபஞ்சகம் என்பது உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறது. அதை வாங்கிக் கொள்ளுங்கள். நான் பெற்றுக்கொண்டேன், நீங்களும் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். எதுக்காக என்றால் இந்த உயிர் எப்படி உற்பத்தி ஆகிறது, இந்த பிரபஞ்சகம் என்பது எப்படி இயங்குகிறது. நான் முன்னாடி குரு மார்க்கெட் எல்லாம் படிச்சேன். ஏகப்பட்ட பேர் போட்டு குழப்பினாங்க, மண்டை பிச்சுக்கினேன். அப்புறம் தான் எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்து சரணாகதியான. அப்ப உண்மை என்பது ரொம்ப 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 எளிமையாக இருக்கும் என்பதை வானமும் பூமியும் கொடுத்தது. என்ன கொடுத்தது? ஒரு அறிவை. உண்மை என்பது ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும், குழப்பமே இருக்காது. என்னிடம் படி, பிற உலகத்தில் யாரிடமும் படிக்காதே. ஏனென்றால் உன்னை நான் தான் படைத்தேன் என்று சொல்லுகிறது வானமும் பூமியும். இதை கூர்ந்து கவனிக்கணும். எப்படி? வானமும் பூமியும் என்ன சொல்லுகிறது என்றால், நான் தான் உன்னை படைத்தேன், என்னிடம் நீ சரணாகதி ஆய்வு. உன்னுடைய உடலில் எந்த நோய் வந்தாலும் எங்கிட்ட தான் இருக்கு அந்த மெக்கானிக் சிஸ்டம், என்னால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அறிவை கொடுத்தது. அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். அதுதான் கால்சியம் மெக்னீசியம். இந்த உலகத்தில் எவ்வளவு படித்து எவ்வளவு கொண்டு வந்தாலும் 2 நான் முடித்து விடுவேன். கால்சியம் மெக்னீசியம் சிம்பிளா இருக்கும். இது ரெண்டும் எங்க படிக்கிறேன்னா வானத்திடம் பூமியிடம் படிக்கின்றேன். அதான் இப்ப புரிஞ்சுங்களா? இப்போ கால்சியம் என்றால் என்ன, மெக்னீசியம் என்றால் என்ன? கால்சியம்க்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க, மெக்னீசியத்துக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா தெரியாது. இப்போ இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. கால்சியம் என்றால் இப்போ படித்த கல்வியும் படைத்த கல்வியோட பாருங்களேன். கால்சியம் என்றது எவ்வளவு ஒரு சிம்பிளாக வந்து விளக்கம் பாருங்களேன். இந்த கால்சியம் சம்பந்தப்பட்டதை நீண்ட நாள் படிக்க வேண்டியதாகுது. படிச்சு 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 அவங்களே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அது வந்து ஆனா நான் சிம்பிளா கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். இது உலகத்துல யாருக்காவது புரியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பாடம்ன்றது எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாத்தீங்களா? உண்மை என்பது எவ்வளவு சிம்பிள். 2 நிமிஷத்துல படிச்சுக்கணும். விளக்கிட்டேன் பாத்தீங்களா? கால்சியம் என்பது ஆணு, மெக்னீசியம் என்பது பெண்ணு. இத படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் போதாதா? எதுக்கு இத்தனை ஆண்டு காலம்? ஆழ்ந்து சிந்திங்கள். இப்படி கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். கால்சியம் என்பது பகல், மெக்னீசியம் என்பது இரவு. எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாத்தீங்களா? கால்சியம் என்பது சூரியன், மெக்னீசியம் என்பது சந்திரன். புரியுதுங்களா? எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க. கால்சியம் என்பது சூரிய நாடி, மெக்னீசியம் என்பது சந்திர நாடி. கால்சியம் என்பது உடம்புல வெள்ளணுக்கள், மெக்னீசியம் என்பது சௌப்பணுக்கள். எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாத்தீங்களா? கால்சியம் என்பது உடம்புல வெள்ளணுக்கள், மெக்னீசியம் என்பது சௌப்பணுக்கள். மூக்கில் 2 ஓட்டை இருக்கு. ஒரு ஓட்டையில் கால்சியம் சத்து அதிகமாக போகும், சமமாக போகும். ஆனா உடல் பிரிப்பது கால்சியம் தான் அதிகமாக பிரிக்கும். சூரிய நாடியில் கால்சியம் தான் அதிகமா பிரிக்கும். சந்திர நாடி ஓடும்போது குளிர்ச்சியை அதிகமாக பிரிக்கும். அப்ப அந்த கால்சியம் என்பது சூரிய நாடி, மெக்னீசியம் என்பது சந்திர நாடி. அப்ப கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீசியம் என்பது குளிர்ச்சி. இப்ப புரிஞ்சுங்களா? ஒரு புரிதல் வருங்க. அப்படியே கூர்ந்து கவனிங்கள் பாடத்தை. மைண்ட திசை திருப்பு கூட அப்படியே கூர்ந்து கவனிங்கள், தெளிவா புரியும். இவ்வளவுதானா? ஆமாங்க. கால்சியம் என்றது சூடுங்க, மெக்னீசியம் என்றது குளிர்ச்சி. ஐயா 1 செகண்ட்ல புரிஞ்சு போச்சுங்க ஐயா எனக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ கால்சியம் என்பது ஒரு ஆணுடைய உடலில் கால்சியம் 51 இருந்தால் மெக்னீசியம் 49 மாறிவிடும். அது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக பிறக்கும். ஏனென்றால் அடுத்து கருப்படைப்பு வரப்போகுது. இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இதை கடைபிடித்துட்டீங்கள் என்றால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் இதை சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆரோக்கிய குழந்தை பிறக்கும்.
இதை அலட்சியம் செஞ்சு இதை சொல்லிக் கொடுக்காத விட்டால் உடலில் பலவீனமாகி அந்த குழந்தை வீரியம் இல்லாமல் பிறந்து அது தாய் தந்தைகளுக்கும் வளர்ப்பது அந்த குழந்தைக்கு சிரமம், அந்த குழந்தைக்கும் சிரமம். பல பேர் இன்று அழுகிறார்கள். அழுது என்ன பண்ண முடியும்? திறந்து விட்டதே. ஏன் உலகத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா யாருமே? முதல்ல நீங்களும் படிக்கலையா? உங்க மேலேயும் தவறு இருக்கு. அவங்க சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லிக் கொடுத்ததை நீங்க உள்வாங்கி அதை கடைபிடிக்கலையே. சப்ஜெக்ட் கேட்டுட்டா போதாது. அப்போ ஆணுடைய உடலில் கால்சியம் 51 இருந்தால் மெக்னீசியம் 49 மாறிவிடும். அது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக பிறக்கும். அப்போ அது வெப்பம், உயிரில் வெப்பம் அதிகமானால் ஆண் குழந்தையாக பிறக்கும். வெப்பம் குறைந்து விட்டால் அது பெண் குழந்தையாக பிறக்கும். வெப்பம் அதிகமாகிவிட்டால் ஆண் குழந்தை. ஆணனுடைய உயிராற்றலில் மெக்னீசியம் குளிர்ச்சி 51 ஆனால் கால்சியம் ஆட்டோமேட்டிக்கா 49 மாறிடும். ஆட்டோமேட்டிக் போட்டது. அப்ப குளிர்ச்சி அதிகமாகிவிட்டால் அது பெண் குழந்தையாக பிறக்கும். அப்போ ஆணனுடைய உயிராற்றலில் எது பர்சன்டேஜ் அதுவாக காட்டுகிறதோ அதுவாக குழந்தையாக பிறக்கும். வெப்பத்தை காட்டினால் அது ஆண் குழந்தையாக இருக்கும் அதிகம். குளிர்ச்சியை அதிகம் காட்டினால் அது பெண் குழந்தையாக இருக்கும். 50 கால்சியம் 50 மெக்னீசியம் சமநிலை இருந்தால் அது திருநங்கையாக பிறக்கும். இப்போ ஒரு உடலிலும் என்ன நடக்குது என்றால் 2 வைத்து நடத்துவேன். புரியுதுங்களா? அப்போ இந்த பூமி சுத்துகிறது. பூமி சுத்துவதால் என்ன நடக்கிறது? பூமி ஏன் தன்னை தானே சுத்துகிறது? பூமியில் 800 கோடி பேர் என்றால் 800 கோடி பேரில் 400 கோடி பேர் ஆண்கள், 400 கோடி பேர் பெண்கள். அப்ப பூமி சுத்துவதால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்கிறது. எப்படி? கால்சியம் அதிகமானால் ஆண் குழந்தை, மெக்னீசியம் அதிகமானால் பெண் குழந்தை. இந்த பூமி ஏன் சுத்துகிறது என்றால் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்வதற்காக நான் சுத்தி கொண்டிருக்கிறேன். இத உலக மக்களுக்கு இந்த உண்மையை சொல்லிடுறா. உலகத்தில் எந்த புக்கிலும் இருக்காது. இது உனக்கு தான் உன்னிடம் கொடுத்திருக்கேன். இவங்க பூமி சுத்துறத ராக்கெட்டை விட்டுட்டு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிக்கணும், புக்ல என்னென்னமோ எழுதி வச்சதை படிச்சுங்கிறாங்க. இவங்க படிச்சுட்டாங்கன்றதுக்காக, இவங்க ராக்கெட் எல்லாம் விட்டுட்டாங்கன்றதுக்காக பூமி மாறிக்குமா? எப்பொழுதும் தன் நிலையில் இருந்து மாறாது. பூமி சுத்துவதால் என்ன நடக்கிறது? ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பெருகுகிறது. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் வளர்க்கிறது. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கருவை உருவாக்குகிறது. இன்னைக்கு ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. தெளிவு ஆகணும். இன்னைக்கு உண்மையை அறியணும். அப்பா, அப்ப பூமி சுத்துறதால் தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குதா? இதுக்குதான் பூமி சுத்துதா? இவ்வளவு நாள் எங்களுக்கு இது தெரியலையே. என்னென்னமோ நாங்க தெரிஞ்சுக்கணுமே. புரியுதுங்களா? பூமி சுத்துவதால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். 800 கோடி பேர் என்றால் 400 கோடி பேர்களை ஆண்களாக படைத்திருக்கு, 400 கோடி பேரை பெண்களாக படைத்திருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி, இதுவே என்னுடைய இறை தர்மமடா என்று அன்னை பூமி தாயிடம் படித்த கல்வி, மண்ணில் படித்த கல்வி. எவ்வளவு எளிமையாகுது பாத்தீங்களா? தாயிடம் படிக்கிறது, மூதாதி தாயிடம் படிப்பது. ஒரு நுனி அளவும் தவறு இருக்காது. இதை நீங்கள் எந்த கருவியாலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய பாடத்தை உலகத்தில் எந்த கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதுவரையிலும் எல்லாரும் என்ன போனாங்க? உயிர் வரலும் போனாங்க. உயிருக்குள்ள என்னங்க இருக்குது? ஆன்மான்ட்டாங்க. ஆன்மான்னா யாருமே புரியல. உயிருக்குள்ள என்ன இருக்கு என்றால் பசி இருக்கிறதுன்னு சொல்லுவேன். எல்லாமே 2 நடத்தும். இந்த பிரபஞ்சகம் என்பது ஆண் தன்மையான பசியும் பெண் தன்மையான பசிதான் பிரபஞ்சகம். பூமி என்பது ஆண் தன்மையானது, பெண் தன்மையானது. பூமிக்கும் சூரிய நாடி சந்திர நாடி ஓடுகிறது. எப்படி? சூரிய நாடி சந்திர நாடி பூமிக்கும் ஓடுகிறது. எல்லாமே 2. இதுவரையிலும் மற்றவங்க சொன்னது 1 அப்படின்னாங்க. நான் 2ன்னு சொல்லுகிறேன். ஆண் மட்டும் இருந்தால் உயிரினங்களை படைக்க முடியுமா? சிந்திங்க. பெண் இருக்க வேண்டும். பெண் மட்டும் இருந்தால் உயிரினங்களை படைக்க முடியுமா? முடியாது. அப்ப இந்த பூமியில் 2 இருக்க வேண்டும். இரவு என்பது பெண், பகல் என்பது ஆண். ஏன் பகல் மட்டுமே இருக்க வேண்டியதுதானே? புரியுதுங்களா? அப்ப 2ம் சேர்ந்தால்தான் இயக்கம் உற்பத்தியாகும். இதுதான் பிரபஞ்சகம் சொல்றேன். ஆனா இதுவரையில ஒரு ஆள்கள் ஒரு விதமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்ற சப்ஜெக்ட்லயே நான் வருகிறேன். அண்டத்தில் இருப்பது பெண்டத்தில் இருக்கு, பெண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்கு. அப்ப இந்த உடலில் 2 தான் இருக்கு. ஆண் தன்மை பெண் தன்மை தானே இருக்கு. அப்ப பிரபஞ்சகத்திலேயும் 2 தானே இருக்கும்.
ஏக்கமே இல்லாதது இயக்கத்தை உருவாக்குகிறது என்று அவங்க சொல்றாங்க. நானும் அதை படித்தவன் தான் என்று அதிலிருந்து மாறுபட்டு வருகிறேன். ஏக்கமே இல்லாதது இயக்கத்தை எப்படி உருவாக்கும் அப்படின்னு என் பிரபஞ்சகம் எனக்குள் உணர்த்துகிறது. ஒரு ஈரமான கட்டை இருக்கிறது, அதற்குள் 2 இருக்கிறது, வெப்பமும் இருக்கிறது, நீரும் இருக்கிறது. ஒரு முருங்கை மரத்தை கிளையை எடுத்துக் கொள்ளுவோம். அதுக்குள் 2 இருக்கு. ஒரு கிளையை வெட்டுகிறோம், நடவு போடுகிறோம். அதில் 2 இருக்கு, வெப்பமும் இருக்கு, குளிர்ச்சியும் இருக்கு அந்த கட்டையில். அதை நட்டதும் வேர் ஊனி அது முளைத்து வருகிறது, ஏக்கத்தை உருவாக்குகிறது அதுக்குள். பிறகு அது துளிர் வருகிறது, இலைகள் வருகிறது, பெரிய மரங்களாக மாறுகிறது. அப்ப என்ன, 2 இருக்கு அதுக்குள். இதே காஞ்சி போச்சு கட்டை, அதில் நீர் இல்லை, வெப்பம் ஒன்று மட்டுமே இருக்கு, நான் ஒற்றுக்கொள்கிறேன். நீர் உள்ள வெளியேறிடுச்சு, ஆவியாய் மேல போயிடுச்சு. காஞ்சி போய் இது கட்டை. அந்த கட்டையை நீங்கள் எட்டும் போய் நட்டால் முளைத்து வருமா? அது உயிரினத்தை உற்பத்தி பண்ணுமா? அது இலை வைக்குமா? அது பூ அரும்பு வைக்குமா? அது பூ வைக்குமா? அது முருங்கை காய் வைக்குமா? ஒன்னாக இருப்பது எப்படி வைக்கும்? புரியுதுங்களா? ஏக்கமே இல்லை, அந்த காஞ்சி போன கட்டத்தில் ஏக்கம் இல்லை, அது எப்படி ஏக்கத்தை உருவாக்கும்? ஏக்கம் இல்லை என்றால் அது மற்றவருடைய பசிக்கு, நுண்ணுயிர் பசிக்கு அது உணவா மாறும். அப்ப இந்த பிரபஞ்சத்துல அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க என் சப்ஜெக்டை ஏத்துங்கன்னு சொல்லல. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை மட்டும் தான் நான் பேசுவேன். அவங்க சொன்னது அப்படி இருக்கு, நான் சொல்றது இப்படி இருக்கு. இது ரெண்டுத்தையும் புரிந்து எது உங்களுக்கு எளிமையா இருக்கு, எது உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்குது, அதை ஏத்துங்க, அதையே ஏத்துங்க. ஆனா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாதீங்க. எதுனா ஒரு முடிவுக்கு வாங்க. ஒண்ணு அந்த பக்கம் போயிடுங்க, இல்ல இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு புரிதலுக்கு வாங்க. ஏன்னா அப்பதான் நீங்க சப்ஜெக்ட உங்களுக்கு அப்பதான் எழுத்து கிடைக்கும். நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பினீங்கன்னா நீங்க எழுத்து கிடைக்காது உங்களுக்கு. புரிஞ்சிடுச்சிங்களா? அப்போ இந்த உடலில் 2 இயக்கம் இருக்கு. அதுதான் 2 குழந்தைகளை வடிவமைக்கிறது. 2 பசி இருக்கிறது, ஆண் தன்மையான பசியும் பெண் தன்மையான பசியும். ஆண் தன்மையான பசி ஆண் குழந்தையை படைக்கும், பெண் தன்மையான பசி பெண் குழந்தையை படைக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க நடத்தினாங்க? நீங்கள் தன்னை மட்டுமே கவனித்தால் போதும், ஆற்றல் பாயும். இப்ப பூமி தன்னை தானே சுத்துவதால் என்ன தெரிஞ்சுக்கினீங்க? ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்வதற்காக பூமி சுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய தாய் 10 மாதம் சுமந்தார்கள், 2 வருடம் பால் கொடுத்தார்கள், அதற்கு மேல் கொடுக்கவில்லை. ஆனா அந்த பூமி தாய் இத்தனை ஆண்டு காலம் சுமந்து கொண்டு, இத்தனை ஆண்டு காலம் உணவையும் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தாயிடம் சரணாகதி ஆகுங்கள். நன்றி உணர்வு இருக்குன்னு, எனக்கெல்லாம் நன்றி உணர்வு. 10 ஆண்டு காலமாக என்னுடைய பாக்கெட்டில் மண்ணை சுமந்து கொண்டிருக்கிறேன். தாய் மோதாதி பூமி தாயிடம் சொன்னேன், எத்தனை ஆண்டு காலம் என்னை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். பசித்தர் மூலிகை மகேந்திரன் என்ற ஒரு பிள்ளையை நீ பெற்றெடுத்தாய். அந்த பிள்ளை உன்னை சுமப்பான். அன்னைக்கு அப்படியே ஆனந்தம் அடைகிறாள். உன்னை பெற்றெடுத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னென்னமோ உலகத்தில் பேசுகிறார்கள், என்னென்னமோ நடத்துகிறார்கள். ஆனா நீ என்னை பத்தியே நடத்துகிறேடா. தாயை, மூதாதி தாயை போற்றி வாழ்த்துகிறேடா. நல்ல உணவை கொடுத்து நான் உன்னை நலமோடு வாழ வைப்படா என்று தாய் சொல்லுகிறாள், பூமி தாய். பூமி இல்லை என்று யாராவது உலகத்தில் சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தர் சொல்ல முடியாது. வானம் இல்லை என்று ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். பசி இல்லாமல் நான் பிறந்தேன், உணவில்லாமல் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு யாருன்னா சொல்லுங்க பாலாம். ஒருத்தரும் சொல்ல முடியாது. நான் பாடம் எடுத்தால் பூமியில் உள்ள 800 கோடி பேரும் கூர்ந்து கவனிப்பார்கள். ஏன் என்றால் நான் இருப்பதை பேசுகின்றவன், நான் இல்லாததை நான் பேசி சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டேன். ஒரு குழந்தை பிறந்ததும், புரியுதுங்களா? கடவுள் சப்ஜெக்ட் எல்லாம் போனீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை, விவாதம் வரும். குருமார்கிட்ட போனீங்கன்னா ஏகப்பட்ட குருமார்கள், சண்டையாவே இருக்கு, ஏகப்பட்ட சண்டைகள். ஒரே இவங்க 4 பேர், 4 ஆசிரம 4 பேர் ஒன்னே சேர்க்க முடியாது. 4 கடவுள் ஒன்னே சேர்க்க, வெறும் சண்டைகளாவே இருக்கும். எல்லாத்தையும் விட்டு வெளிவந்த உண்மை புரிந்து விட்டது. உண்மை என்பது எப்படி சண்டையை கொண்டு வரும்? அதுக்காலுக்கு சொல்றாங்க எந்துதான் உண்மை, எந்துதான் உண்மை. அதுக்கு மனிதன் கட்டுப்படுறானா? கட்டுப்படல. மனிதன் எதுக்கு கட்டுப்படுகிறான்? பசிக்கும் உணவும் கட்டுப்படுகிறான். மனிதன் மட்டுமல்ல, பூமியில் உள்ள எல்லா ஜீவராசி. ஆனால் நீங்கள் பசியிடமும் உணவிடமும் சரணாகதி ஆவல ஏமாத்திட்டீங்க இல்ல? நீங்க உண்மையை ஏமாத்தினால் தானே தப்பு இல்லையா? தப்பிலிருந்து நான் மாறிக்கொண்டேன். நானும் தவறு செய்தவன் தான். அதுபோல் நீங்களும் மாறி உங்க உடலில் உள்ள பசியே நல்ல உணவை கொடுத்து நான் உன்னை நலமோடு வாழ வைப்பேன் அப்படி என்று பிரார்த்தனை செய்யுங்கள். போன நிகழ்ச்சியில் மாதவிலக்கு பற்றி நடத்தினேன்.
மாதவிலக்கு என்றால் என்ன அப்படின்னு. இப்ப கால்சியம் மெக்னீசியம் புரிஞ்சுச்சா? இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு ஒரு பாடம் எடுத்தேன், பெண்களுக்கு ஒரு பாடம் எடுத்தேன். இன்று 2 பேருக்கும் சேர்ந்து இந்த கால்சியம் மெக்னீசியம் என்பது எடுக்கிறேன். புரியுதுங்களா? அப்ப இந்த கரு உற்பத்தி ஆவதுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல் பெண்களுக்கு, ஆண்களுக்கும் சொல்லுகிறேன். இந்த இப்ப மாதம் 9, இன்னும் 2 மாசத்தில் பனி வரப்போகிறது. புரியுதுங்களா? அந்த பனி என்பது எப்படி உற்பத்தி ஆகிறது என்று கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா எல்லாரும் இதுவரை சொன்னது என்னன்னா, வானத்திலிருந்து வருகிறது, காற்றிலிருந்து வருகிறது. இது எல்லாம் எங்க கத்துக்கினாங்க? புக்ல படிச்சாங்க, இல்ல நியூஸ்ல பார்த்திருப்பாங்க, இல்ல யூடியூப்ல பார்த்திருப்பாங்க, இல்ல நம்ம முன்னோர்கள் யாருன்னா சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது மற்றவங்க சொல்லி கொடுத்தது. அதை அப்படியே சொல்றாங்க. நானும் அது போல் சொல்லி இருந்தவன் தான். அறிவுல சிற்றறிவு பேரறிவுன்னு கொண்டு வருவேன். சிற்றறிவு என்பது பிறரிடம் படிப்பது சிற்றறிவு, தனக்குள் படிப்பது பேரறிவு. சிற்றறிவு என்பது மெய்யும் பொய்யும் கலந்து வரும். பேரறிவில் வெறும் மெய் மட்டுமே வரும், பொய் வராது. ஏன் என்றால் தனக்குள் படித்ததை போதிக்கின்றேன். ஒரு மனிதனும் உங்களுடைய உடலிலும் அந்த ரசாயனங்கள் அந்த சத்துக்கள் சுரக்கும். அந்த சத்துக்கள் இப்பொழுது சரியான முறையில் சுரக்கவில்லை. அதை சுரக்க வைங்கள், அற்புதமாக இருக்கும். அது ஆரோக்கிய வாழ்க்கையை கொடுக்கும், ஆயுள் காலத்தை கூட்டும். அப்ப இந்த புரிதலுக்கு வரணும். புரியுதுங்களா? அப்போ இந்த பனி எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, வானத்திலிருந்து, காற்றிலிருந்து, மேகத்திலிருந்து. அதை நான் தவறு என்று நான் சொல்லவில்லை. உங்க பாடத்தை நான் தவறு என்று சொல்லவில்லை. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை நான் சொல்லுகிறேன். பனி என்பது இங்கிருந்து 2 கிலோமீட்டருக்கு மேல போனீங்க என்றால் பனி இருக்காது. அப்போ வானத்திலிருந்து இறங்குது என்றால் பூமியை விட அங்க கிட்டதானே இருக்காங்க, பனி அதிகமா தானே இருக்கணும். ஏன் அங்க பனி குறைந்தது? சிந்திக்கணும், பார்க்கணும். நீங்க கேட்கலாம், ஐயா அது எப்படிங்க ஐயா கண்டுபிடிச்சீங்கன்னு. மண்ணில் கண்டுபிடித்தேன். எப்படி? மண்ணில் கண்டுபிடித்தேன். பூமா தேவியிடம் படித்தேன். தாயே, இந்த பனி நீர் என்றால் என்ன எனக்கு தெரியாது. மனிதரிடம் போனேன். ஒரு மனிதர்கள் ஒன்று சொல்லுகிறார்கள். ஒரு மனிதன் சொன்ன மாதிரி இன்னொரு மனிதன் சொல்ல. குருமார்கிட்ட போனாலும் சரி, இந்த குருமார் ஒண்ணு சொல்றாரு, அவர் இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாரு. எது உண்மை என்று தாயிடம் கேட்டேன். என்னை கூர்ந்து மண்ணை கவனி என்று சொன்னாள். வானத்தை கூர்ந்து கவனி என்று சொன்னாள். மேல் நோக்கி போகும்போது பாற்றம் என்றால் மரத்தின் மீது ஏறி உச்சியில் பார்த்தேன். அந்த இலையில் பனி நீர் இல்லை, இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. பூமியில் விரப்பின் மீது நடந்தேன், அப்படியே மழை பெஞ்ச மாதிரி நீர் இருக்கிறது. அருகம்பில் இருக்கும், விரப்பில் நடக்கும் பொழுது பல பில்லுகள் இருக்கும், செடிகள் இருக்கும், வேர்க்கல்லை இருக்கும். நான் விவசாயம் செய்வதால் மண்ணினிடம் படிக்கின்றேன். அப்போ அதிகாலை நாங்கள் நடந்தோம்னா அப்படியே முட்டி அளவுக்கு தொப்பியா நினைஞ்சிடும். வேஷ்டிலாம் தொங்க விட்டுன்னு நாங்க நடந்தோம் அப்படின்னா வேஷ்டியே நினைஞ்சிடும், அந்த அளவுக்கு பனி நீர். அப்பதான் புரிந்தது, வானத்திலிருந்து நீர் வரவில்லை, பூமியில் இருந்து மேல் நோக்கி வருகிறது. இதுதான் அன்னை பூமாதேவியோட மாதவிலக்கு. இப்ப புரிஞ்சுதுங்களா என்னன்னு? இன்னைக்கு மாதவிலக்கு என்னன்னு புரிஞ்சுதுங்களா? பனி நீர்னா அன்னை பூமாதேவியோட பனி நீர். அந்த பனி நீரை ஒரு பெண் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு வெளிச்சம் வருவதற்கு முன்பு கோலம் போட்டவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். எப்படி? கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். வெளிச்சம் வந்த பிறகு கோலம் போடுவவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கம்மி. அந்த பனி நீரை சுவாசித்து அந்த பனி நீர் உள்ள போய் அந்த பனி நீர் என்பது என்ன செய்கிறது? 2 சினைப்பையை பலப்படுத்துகிறது. அடுத்து கர்ப்பப்பையை பலப்படுத்துகிறது. ஒரு பெண்ணுக்கு சினைப்பையும் கர்ப்பப்பையும் பலம் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தியோட வாழுகிறாள் அந்த பெண் உடல் நீண்ட நாள் வாழ போறாங்க. இப்ப அதிரடி மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். யார் யாருக்கு மாதவிலக்கு நடக்கிறதோ அவங்களுடைய உடலில் நோய்கள் வந்தால் மாதவிலக்கு டைம்ல வலி இருக்கிறதோ அவங்களுக்கு உடலில் நோய் வந்தால் வேகமாக குணமடையாது. முக்கியமானதுங்க இது. உடம்ப சரி பண்ணிடுங்க, கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. யார் உடலில் மாதவிலக்கு டைமில் வலி இருக்கிறதோ, உடலில் நோய் வந்தால், இப்ப மாதவிலக்கு டைமில் வலி இல்லாத பெண்ணுக்கு ஒரு ஜுரம் வருகிறது என்றால் 5 நாளில் குணமடையும். ஒரு புரிதலுக்கு புள்ளிவரமா சொல்ல முடியாது. 3 நாள்ல குணமடையும், 5 நாள்ல குணமடையும். மாதவிலக்கு டைமில் வலி இருக்கு பாத்தீங்களா, அவர்களுக்கு 8 நாள் 9 நாள் எடுத்துக்கும். ஏனென்றால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி, அந்த பனி நீர் என்பது கம்மி.
அந்த பனி நீர் என்றால் என்ன, மெக்னீசியம் என்றால் என்னன்னு அடுத்து வரும். கூர்ந்து கவனிச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த பனி நீரை சுவாசிக்கும் போது அந்த சினைப்பைக்கு எனர்ஜி கிடைத்து அங்க இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி அது புத்துணர்ச்சியோட கரு சுமப்பதற்கு தயாராக இருக்கும், தகுதியோட இருக்கும். அந்த 2 சினைப்பைக்கும் இந்த பனி நீர் போனால் அங்க இருக்கிற குழந்தைகள், புரியுதுங்களா, அதையும் ஒரு குழந்தைன்னு கூட சொல்லலாம். கருமுட்டை, அது ஒரு முட்டை. அந்த கருமுட்டை 2 நீரை கேட்கும். 2 சினைப்பை இருக்கு, நீரை கேட்கும், பனி நீரை கேட்கும். இந்த சுவாசத்தின் மூலியமாக ரத்தத்தில் கலந்து அந்த பனி நீர் போனால் அந்த பனி நீரை எடுத்து அந்த சத்தை அது முழுவதும் பாய விட்டு முழு எனர்ஜி கிடைக்கும் அதுக்கு. புரியுதுங்களா? இதனால் தான் பெண்களை கோலம் போட சொன்னார்கள். இவங்க என்ன பண்றாங்க, காரியில கோலம் போட்டுன்னு, டைல்ஸ்ல கோலம் போட்டுன்னு, இதுல வேற பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களாம். வேலைக்காரியை வச்சுட்டாங்க. 60 வயசு பாட்டி புள்ள பெத்து போதில்ல, அது கோலம் போட்டுக்குது. 25 வயசுல குழந்தை பிறக்க வேண்டியது கோலம் போடாம ஆஸ்பத்திரியில போய் நின்னுங்குது. என்னத்த பண்றது? இத படைத்தவன் பிரியா குத்துக்கிறான். அதை பயன்படுத்துனா அதுல அலட்சியம் பண்ணிவிட்டு பிரியா குத்ததை விட்டு காசை செலவு பண்ணு. காசை செலவு பண்ணாலும் சரி, அது வீரியம் இருக்காது. ஏனென்றால் இந்த பனி நீர் தான் கர்ப்பப்பையில் பனிக்குடமாக மாறுகிறது. புரிஞ்சுங்களா? பனிக்குடம், பனிக்குடம் உடையதுன்னு சொல்றாங்கல்ல, பனி நீர். அப்போ இந்த பெண்ணுடைய உடலில் எந்த நோய் வந்தாலும் எது குணப்படுத்தும் என்றால் பனி நீர் நோய் எதிர்ப்பு சக்தியாக உடனடியாக மாறும். புரிஞ்சுங்க. அப்படியே உள்ள கடந்து போயின்னு இருங்க உடலுக்குள். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடந்து போங்க. பனி நீர் தான் அன்னை பூமாதேவியோட மாதவிலக்கு தான் பனி நீர். அந்த பனி நீரை ஒரு பெண் சுவாசித்தால் கண்டிப்பாக ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். அந்த பெண் இந்த பூமியில் நீண்ட நாள் வாழ்வார்கள். ஆண் பெண் தன்மையோட வாழ்வார்கள். பனி நீர் குறைந்து விட்டால் அவள் ஆணாக மாறி விடுவாள். அதை போன தலைப்பிலேயே நடத்தினேன். புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? கணவனை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருப்பாள். அதிகாலை எழுந்து ஒரு பெண் குளித்து விட்டு அப்படி ஒரு மங்களகரமான மஞ்சளை தேய்த்து குளித்து விட்டு வெளிச்சம் வருவதற்கு முன்பு கோலம் போட்டு பாருங்கள். 1 மாதம் 2 மாதம் உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. குளிச்சுட்டு கோலம் போடுங்க. இது வெறும் என்ன சொல்லுகிறார்கள்? அமுத காற்று என்று சொல்லுவார்கள். பலர் பல விதமாக சொல்லுவார். அதிகாலையில் பிராணசக்தி என்று சொல்லுவார்கள். 3 மணிக்கு பிராணசக்தி வருகிறது. அதிகாலையில் என்ன ஒன்னாலும் ஆளுக்கு ஒண்ணு சொல்வார்கள். அது என்ன? வானத்திலிருந்து வருகிறதா அமுத காற்று? மேல வருகிறது. அது ஒரு காற்று இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஏன் அது 3 மணியிலிருந்து அதிகமாக இருக்கிறது. 5 மணி 6 மணி வரலும் அதிகாலை ஏந்துங்கள். அந்த முகூர்த்த நேரத்தெல்லாம் வைக்கிறாங்க. அப்ப அந்த முகூர்த்த நேரம் வைப்பதற்கான காரணம் என்ன? அது சத்து என்றால் அன்னை பூமாதேவியோட பனி நீர் மேல் நோக்கி வருகிறது. அது அங்க பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தம் நீ புரிஞ்சுதா? இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? வானத்திலிருந்து வருது. வானத்தை விட அதிகமாக இருட்டில் என்ன வரும் என்றால், எப்படி இருட்டில் என்ன வரும் என்றால் தாயினுடைய பனி நீர் வரும். வெளிச்சம் வந்த பிறகு தந்தையின் பனி நீர் வரும். அதான் கதிரவனுடைய சத்து. புரிஞ்சுதுங்களா? பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன? பிரம்மம் என்றால் என்ன? அதிகாலை என்றால் என்ன? அதிகாலையில் இந்த பிரபஞ்சகத்தில் 5 மணிக்கு கோயிலுக்கு போன்னு சொன்னது என்ன? பனி நீர் பூமியில் இருந்து மேல் நோக்கி வந்து கொண்டே இருக்கும். மேல போ குறைஞ்சிடும். ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதுக்கு மேல ஒரு டிராப் கூட, ஓசோனுக்கு மேல போனீங்கன்னா ஒரு டிராப் கூட பனி நீர் இருக்காது. ஓசோனுக்குள்ளதான் அடங்கி இருக்கு இந்த பனி நீர். இதை பெண்களே, இதை நீங்கள் கடைபிடித்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்து பெண் சமுதாயத்துக்கு இதை போதித்து பெண்களை நலமோடு வாழ வைப்பதற்கான அதை நீங்கள் செய்யுங்க. பல வீட்டுல பாக்குறேன், ஜாப்ல வேலைக்கு போயிட்டாங்களாம் அந்த அம்மா. அவங்க 6 மணிக்கே வேலைக்கு போனோமா, 7 மணிக்கு வேலைக்கு போனோம், 8 மணிக்கு. ஆண்களை கோலம் போட்டுங்கிறாங்க. தேவையா? ஆணா இருக்குது பெண்ணா மாறிடுவேன் நீ. புரியுதா? உடலுடைய வாகத்தை பாருங்கள். பெண்கள் குனிந்து பூமியில் வேலை செய்வார்கள். ஆண்கள் குனிந்து வேலை செய்ய முடியாது. ஆண்களை நாத்து நட சொல்லுங்க பாலா. ஆண்களை களை வெட்ட சொல்லுங்க பாலா. பூமி கிட்ட நெருங்கி பூமி கிட்ட படுத்துக்கணும். உடம்பே ஒத்து வராது. அவன் அண்டை வெட்டுவான், நிமிந்துன்னு தான் வெட்டுவான். வெயிட்டு தூக்கி எவ்வளவு வெயிட் வச்சாலும் சமையல மரத்தமலை ஏறி தழை வெட்டுவான். பெண்கள் ஏறி வெட்ட முடியுமா? பனைமரம் ஏறுவான். எந்த பெல்ட்டுகிட்ட எதுவும் தேவையில்ல. அவன் வானத்தை நோக்கி போவான். இப்ப புரியுதுங்களா?
பல பேர் பார்த்தா ஆண்கள் கோலம் போட்டுங்கிறாங்க. சரி இவ்வளவு நாள் போட்டுட்டீங்க, இதுக்கு மேல போட வேணாம் விட்டுருங்க. ஐயா போட்டுட்டேன், இதுக்கு மேல போடாதீங்க. நீங்க போறதை விட வேற யாருன்னா ஒரு பெண்களை போட சொல்லுங்க, நல்லது. அதுவும் மாத விளக்கு நடக்கிற பெண்களை போட சொல்லுங்கள். அற்புதமான எனர்ஜி. குளித்து விட்டு போடுங்கள். சரிங்க ஐயா, ஐயா குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா அப்படின்னா குளிக்காமல் கூட கொஞ்சம் போடுங்க. ஆனா குளித்துட்டு போட்டால் இந்த பூமியில் நீண்ட நாள் நீங்கள் வாழ்வீர்கள். ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், உங்களுடைய மூதாதி தாயை விட்டு விடாதீர்கள். பூமி தாயை விட்டுவிட, பூமி தாயை இலவசமாக காசு வாங்காமல் எந்த ஒண்ணும் வாங்காமல் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சீப்பா நினைச்சிடாதீங்க பூமி தாயை. உங்க தாய் எப்படி 10 மாதம் சுமந்தார், 2 வருடம் பால் கொடுத்தார், அதற்கு மேல் உன் தாய் சுமக்கவில்லை. ஆனா இத்தனை ஆண்டு காலமா ஒரு மனிதரையும் சுமந்து கொண்டு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அந்த தாயை போற்றி வாழ்த்த தேவையில்லையா? முத்தமிட்டு நேசிக்க தேவையில்லையா பூமியை? புரியுதுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்கள் அதிகாலை எழுந்து குளித்து விட்டு கையை மேல் நோக்கி நின்று பிரபஞ்சகத்தில் உள்ள கதிரவனுடைய சத்தை உள்வாங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். எப்படி? குளித்து விட்டு அந்த கதிரவன் வருகிற அந்த கதிர்வீச்சு கிழிச்சு கொண்டு வரும். அப்படியே அந்த இருட்டிலிருந்து பிறக்கும். அப்படியே பிறந்து அப்படியே அந்த காற்று அந்த ஒலி கிழித்து கொண்டு அந்த ஒலியை நீங்கள் உள்வாங்கினால் உங்களுடைய விந்து என்பது ஆற்றல் பெருகும். அந்த விந்துக்குள் உயிர் இருக்கும், அந்த உயிருக்குள் பசி இருக்கும். புரியுதுங்களா? கதிரவனுடைய உணவை அதிகாலையில் அந்த உடலுக்குள்ள இருக்கிற விந்துக்குள்ள இருக்கிற உயிருக்குள்ள இருக்கிற பசி அந்த கதிரவனுடைய உணவை உள்வாங்கினால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏமாற்றவே ஏமாற்றாது. ஆனால் நீங்கள் 5% கொடுத்து விட்டு, ஐயா நானும் 5% கொடுத்தேன் குழந்தை பிறக்காது. 5% கொடுத்தால் 5% தான். 10%. நான் உணவு உண்ணுகிறேன், 3 வேளையும் உணவிலையும் லைட்டு வெளிச்சமே படாது. 2 வேளை உணவு கதிரவனுடைய ஒளி நான் உண்ணுகிற உணவில் படும், தட்டில் படும். சுத்த வெளியில் தான் சாப்பிடுவேன். விறகு, அடுப்பு, சட்டி இதுலதான் சமைச்சு சாப்பிட்டுங்கிறேன். புரியுங்களா? என்னுடைய உடல் எப்பொழுதுமே அந்த pH வேல்யூ கரெக்டாக இருக்கும். அமிலத்தன்மையாக மாறாது. அமிலத்தன்மையாக மாறினால் குழந்தை பிறப்புக்கு பாதிப்பு வரும். பெண்களுக்கு மாத விளக்கு சம்பந்தப்பட்டது பாதிப்பு வரும். காரத்தன்மையாக மாற வேண்டும். அது போக போக பாடத்தில் பார்க்கலாம். புரியுங்களா? இப்போ ஆண்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துக்கிறேன், தயவுசெய்து சொல்றேன், இவ்வளவு நாள் கோலம் போட்டா கூட சரி, இதுக்கு மேல விட்டுருங்க. இதுக்கு மேல கோலம் போடாது. நீங்கள் வானத்தை நோக்கி நில்லுங்கள். அமைதியாக நின்று அப்படி கம்பீரமாக நில்லுங்கள். குளித்து விட்டு வானத்தை நோக்கி உங்களுடைய சுவாசங்கள் இருக்கட்டும். வானத்தில் உள்ள ஆண் தன்மையான மேல இந்த கதிரவனுடைய சத்து உடலுக்குள் பாயும். புரியுங்களா? உங்களுக்கும் பனி நீர் தேவை, மெக்னீசியம். ஆனால் அதிகம் பெண்களுக்கு தான் தேவை, ஆண்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று இந்த கால்சியம் மெக்னீசியம் என்றால் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இந்த கால்சியம் என்பது ஆண் தன்மை, மெக்னீசியம் என்பது பெண் தன்மை. கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். இப்ப எளிமையா புரிஞ்சிருச்சீங்களா? எவ்வளவு சிம்பிள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? குழந்தை இல்லாதவர்கள் நீங்கள் மருத்துவத்துக்கு போங்கள், நீங்கள் மூலிகையை சாப்பிடுங்கள், நீங்கள் எதை ஒன்னாலும் செய்யுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்வேன். எதை நீங்கள் போய் காசு கொடுத்து வாங்கினா, நீங்கள் எதை போய் கடையில வாங்கினாலும் காசு கொடுக்க வேண்டும். ஆனா காசே இல்லாத இலவசமாக பூமி தாய் கொடுக்குறா பெண்களுக்கு. ஆண்களுக்கு அதிகாலையில் கதிரவனுடைய சத்து இலவசமாக கிடைக்கிறது. அந்த இலவசமாக கிடைப்பதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மீதி எக்ஸ்ட்ராக்கு இந்த மருத்துவங்களையும் மூலிகைகளும் பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த கால்சியம் மெக்னீசியம் புரிஞ்சுச்சா? இப்ப மெக்னீசியம் என்றால் என்ன, அதுக்குள்ள போயிட்டு நம்ம பாடத்தை நிறைவு செய்யலாம். இப்ப மெக்னீசியம்னா என்ன, எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மெக்னீசியம் என்றால் என்னவென்றால், இந்த உடலில் 2 சொன்னேன், சிகப்பணுக்கள், வெள்ளணுக்கள். புரியுதுங்களா? வெள்ளணுக்கள் என்பது ஆண் தன்மை, சிகப்பணுக்கள் என்பது பெண் தன்மை. உடலில் ஆண் உடலில் இருக்கட்டும், பெண் உடலில் இருக்கட்டும். மெக்னீசியம் சொல்லுவாங்க. மெக்னீசியம்னா என்னன்னா, அது ஒரு மினரல் சத்து, அது ஒரு சத்து. அந்த மெக்னீசியத்தை நான் எப்படிங்க புரிஞ்சுக்கிறதுன்னா, அது எங்களுக்கே புரியலங்க அப்படின்னு பல பேர். இப்ப நான் சொல்லி தருகிறேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பில் இப்ப பிரசவம் எல்லாம் நடக்கிறது, சிசரிங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க சிசரிங்கன்னு சொன்னாங்க?
சிசரிங் நீங்க கன்சீவா இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோமே முதல்ல டெஸ்ட் என்ன தெரியுங்களா? ஹீமோகுளோபின் டெஸ்ட் தான் பார்ப்பாங்க. ஹீமோகுளோபின்னா என்ன? அவங்க விளக்கல யாருக்குமே. அததான் உங்களுக்கு நான் விளக்குறேன். ஹீமோகுளோபின் என்றால் என்ன? ஹீமோகுளோபின் என்பது சிவப்பணுக்கள். ஒரு பெண்ணினுடைய உடலில் ஹீமோகுளோபின் 15 இருந்தால் பனிக்குடம் உடைந்து கொஞ்ச நேரத்தில் லேசான வலி இருக்கும். அந்த வலி என்பது சுகமாக இருக்கும். ஒரு இடத்துல அரிப்பு வருது, லைட்டா அப்படி சொரிஞ்சு பாருங்க, ஒரு சுகம் இருக்கும். அதுபோல் 15 இருக்காது. அது ரேர். அது 14ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது ரொம்ப ரேர், அது கிடைக்காது. அது போல் அப்படியே ஒரு நமிச்சல் மாதிரி ஒரு சுகம் இருக்கும். அந்த 15 இருந்தால் கம்பல்சரி நார்மல் டெலிவரி. சுகமாக குழந்தையை அப்படியே ஆனந்த நிலையில் பெற்றெடுப்பார்கள். சுக பிரசவம். பிரசவம் என்பது சுகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஹீமோகுளோபினை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ 14 ஹீமோகுளோபின் பிளட்ல இருந்தது என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பிளட் கம்மியாகுதுன்னு சொல்லுவாங்க. பிளட் எல்லாம் கம்மியாகுதுன்னு என்னுடைய புரிதலுக்கு இல்ல. அது என்னன்னு இப்ப விளக்குறேன். லாஸ்டா வருவேன். என்ன கம்மியா இருக்குதுன்னு நான் விளக்குவேன். ஒருவருடைய உடல் வெயிட், ஹைட், அதுக்கு ஏத்த மாதிரி பிளட் இருக்கு. எல்லா உடலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதெல்லாம் மாற்றம் இருக்கும். அது என்னுடைய புரிதலுக்கு அப்படிதான். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்ல. ஒரு செடி ஹைட் ஆகுது, ஒரு செடி கொட்டையாகுது. கொட்டையாகிற செடிக்கும் ஹைட் ஆகிற செடிக்கும் ஒரே மாதிரி சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. மாற்றங்கள் இருக்கும். மரத்துக்கு வேற மாதிரி இருக்கும், செடிக்கு கம்மியா இருக்கும். மரத்துக்கு ஏன்னா சைஸ் பெருசு. அப்ப எல்லாமே மாற்றம் இருக்கும். அப்ப அந்த மூலப்பொருள் மட்டும் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கினா போதும். புரியுதுங்களா? அந்த மூலப்பொருள் தான் நான் நடத்துறேன். 14 இருந்தால் பிளட்டில் ஹீமோகுளோபின் 14 இருந்தால் பனிக்குடம் உடைந்து லேசான வலி இருக்கும். கண்டிப்பாக நார்மல் டெலிவரி நடக்கும். சரி, அடுத்து 13 இருந்தால் பனிக்குடம் உடைந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வலி இருக்கும். கண்டிப்பாக குழந்தை பிறந்துவிடும். நார்மல் டெலிவரி. 12 இருந்தால் 5 மணி நேரம் வலி இருக்கும். 11 இருந்தால் அரை நாள் 3/4 நாள் வலி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து 11 இன்னும் வலி அதிகமாக இருக்கும். 10 இருக்கும் பொழுது ஒரு நாள் முழுவதும் அட்மிட் பண்ணுவார்கள். 24 மணி நேரமும் வலி இருக்கும். 9 இருந்தால் சொல்லுவாங்க 2 நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்கு கூட போங்க, 1 நாள் 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க. 9 இருந்தால் 9 அந்த 2 நாளைக்கு 3 நாளைக்கு வலி வந்து போகும். இது புரிஞ்சுங்க. தைரியம் வரணும் உங்களுக்கு. பயம் வரக்கூடாது. பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். பெண்கள் பயமே உங்களுக்கு வரக்கூடாது. 9 இருந்தால் வலி விட்டு 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 வரும். சொல்றாங்கல்ல 2 நாளா வலி இருக்குது, 3 நாளா. என்னன்னா உடம்பில் அந்த ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. நான் விஞ்ஞான பூர்வமா சொல்லல. விஞ்ஞான பூர்வமாலாம் செக் பண்றதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கு அது ஒரு படிப்பு. துல்லியமாலாம் படைப்பை விஞ்ஞானம்லாம் உயிர் உள்ளதை போய் உயிர் இல்லாத ஒரு கருவி துல்லியமாலாம் கண்டுபிடிக்க முடியாது. குத்து மதிப்புக்கு வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒத்துக்குவேன். குத்து மதிப்புக்கு அது உண்டு. துல்லியமா கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதாவது துல்லியமா கண்டுபிடிச்சா 5:30க்கு குழந்தை பிறக்கணும்னு உலகத்துல யாருன்னா சொல்லுங்க. 5:30க்கு பிறக்க சொல்லுங்க. பிறக்காது. அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. அதையும் கடந்து. ஆனா ஒரு தோராயத்துக்கு இந்த நாள்ல பிறக்கணும், ஒரு தோராய கணக்கு. டைமிங் எல்லாம் சொல்ல முடியாது. அது போல இதுதான். அப்ப என்னன்னா அந்த 9 வரும்போது 2 நாள் கழிச்சு வாங்கன்னுவாங்க. 8 ஹீமோகுளோபின் இருந்தால் சிசரிங்னு எழுதுவாங்க. இப்ப புரிஞ்சுச்சீங்களா? மேல இருந்து அப்படியே ரிவர்ஸுக்கு வரும். 15 இருந்தால் சுகமாக இருக்கும். 14 இருந்தால் கொஞ்சம் வலி இருக்கும். 13 இருந்தால் இன்னும் கொஞ்சம் வலி அதிகமாக இருக்கும். 12 இருந்தால் வலி அதிகமா இருக்கும். 11 இருந்தால் இன்னும் வலி அதிகம். 10 இருந்தால் இன்னும் வலி. 9 இருந்தால் கடினமான வலி இருக்கும். 8 இருந்தால் சிசரிங். சரி, இப்ப புரிஞ்சுச்சீங்களா? நார்மல் டெலிவரி என்னன்னா சிசரிங்னா என்ன? ஹீமோகுளோபின் குறைய 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 கண்டிப்பாக சிசரிங் நடந்தே தீரும். அந்த காலத்தெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது என்றால் உயிருக்கு ஆபத்து. பெண்களுடைய உயிருக்கு ஆபத்து. அதை நானும் ஒற்றுக்கொள்வேன். புரியுதுங்களா? ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கக்கூடாது. சரி, இந்த ஹீமோகுளோபின்னா என்னங்க ஐயா? இது ரத்தத்துல எப்படி இருக்குதுங்க ஐயா? இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ரகசியம். எது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். எளிமையா சொல்லிக் கொடுக்குறோம். எத்தனை ஆண்டு காலங்கள் ஆராய்ச்சி பண்ணி எளிமையா சொல்லிக் கொடுக்க முடியல. ஏனென்றால் அவர்கள் மனிதரிடம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் படைப்பினிடம் படித்துக் கொண்டிருக்கிறேன். புரியுதுங்களா? ரத்தத்தில் வழவழப்பு தான் ஹீமோகுளோபின் சகப்பணுக்கள். புரிஞ்சிருச்சீங்களா? அப்போ
ரத்தத்தில் வழவழப்பு தன்மை, வழவழ வழவழன்னு இருக்கணும் ரத்தம். வழவழப்பு இருக்கிற வெல்லும் உங்களுக்கு வலி இருக்காது. அப்ப அந்த வழவழப்பு தன்மை என்னவென்றால், இப்போ வலியில் போடுறீங்க, வலிக்குது. கொஞ்சோண்டு சோப்பு போட்டு அப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா, அப்படி வலையில அப்படி நீக்கி விட்டீங்கன்னா, சல்லுன்னு போயிட்டு வலி குறைஞ்சிருச்சு இல்ல. அப்ப அந்த வழவழப்பு தன்மை என்பது வலியை குறைத்ததில்லை. புரியுதுங்களா? அப்போ அந்த பிளட்டில் வழவழப்பு தன்மை வரும்பொழுது 1 மாதத்துக்கு முன்பே பிரெயின் ஆர்டர் போடும். குழந்தையோட வெயிட் 2.25 கிலோ, 2.5 கிலோ, 3 கிலோ, 3.5 கிலோ இப்படி இருக்கு சைஸ். அப்போ இவ்வளவு பெரிய குழந்தை இந்த பகுதியில் வெளியே போன வேணும்னால் இவ்வளவு வழவழப்பு தன்மை அந்த பகுதியில போய் இருந்து அங்க கம்ப்ளீட்டா 1 மாசத்துக்கு முன்னையே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? அவங்க வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க. இப்ப பத்திரிக்கை போட்டுட்டோம், 1 மாசம் முன்னாடியே பத்திரிக்கை கொடுக்க ஆரம்பிச்சல, கரெக்டா அந்த 6-7 தாலி கட்டி முடியுது இல்ல. புரியுதுங்களா? அப்போ அந்த வழவழப்பு தன்மையை அதிகம் செலுத்தும் பொழுது பிளட் அந்த பிரசவத்துக்கு 1 மணி நேரமோ 5 நாளைக்கு முன்னாடியே எடுத்து நீங்க செக் பண்ணீங்கன்னா ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. இப்ப பொண்ணுக்கு கல்யாணம் வச்சார், பாக்கெட்ல 10 லட்சம் வச்சுங்கிறாரு. புரியுதுங்களா? மேலக்கார பார்த்ததும் பத்திரிக்கை போடும்போது 10 லட்சம் வச்சிருந்தாரு. 10 நாள்ல என்னாச்சு, 4 பேருக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. மண்டபத்துக்கு கொடுத்தாரு, சமையல்காருக்கு கொடுத்தாரு, மேலக்காருக்கு கொடுத்தாரு, பாட்டு கச்சேரி கொடுத்தாரு. 1 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னும் ஒரு சிலதுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்தாரு, பத்திரிகை இது அதுக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு கொடுத்தாரு. இன்னும் 1 லட்சம் ரூபாய் காலி ஆயிடுச்சு. இப்ப எவ்வளவு இருக்கு? 8 லட்சம் தான் ஆகுது. ஆனா கிளைமேக்ஸ் என்ன? பத்திரிகை போடும்போது 10 லட்சம் வச்சிருந்தாரு. இப்போ கரெக்டா எல்லாம் முடிஞ்சு நைட்டு ஒரு சிலருக்கு பட்டோடா இன்னும் குறைஞ்சிருச்சு. காலையில் 6-7 முகூர்த்தம் முடிந்ததும் அனைத்து சாப்பிட்டு போனதும் மண்டபத்தை காலி பண்ணி வந்ததும் மொத்த கம்ப்ளீட் காலி. அப்போ அந்த நேரம் நெருங்க 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 அவருடைய பாக்கெட்டில் உள்ள காசு செலவாகி கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கிற நிகழ்ச்சிகள் பர்ஃபெக்டா நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு பெண் கன்சீவாக இருக்கும் பொழுது 1 மாசத்துக்கு முன்னாடி 14 இருக்கும், கரெக்டா அந்த குழந்தை பிறப்பதற்கு 1 நாள் முன்னாடி கம்மியா இருக்கும். இது எதுக்கு சொல்றேன்? நீங்க பயப்படக்கூடாது. புரியுதுங்களா? தெரியாது இல்ல உங்களுக்கு. அப்போ 1 மாசத்துக்கு முன்னாடியே அந்த வழவழப்பு தன்மை எடுத்து பெண்ணுறுப்பு பகுதியில் அமைச்சு அந்த பகுதி முழுவதும் ஒரு உயிருக்குள்ளும் எதுவுமே அந்த வழவழப்பு வைக்கும். அந்த வழவழப்பு வச்சதுன்னா வலி இருக்காது. அந்த வழவழப்பு இல்லை என்றால் அந்த செதையை அந்த உயிரை கிழித்து கொண்டு வெளியே வரும். இதுதான் வலி. வலின்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுதா? கிழித்து கொண்டு வெளியே வரும். அந்த இடத்துல இந்த உயிர் அந்த உயிர் சென்டர்ல வழவழப்பு தன்மை, இந்த உயிர் அந்த உயிர் வழவழப்பு தன்மை, இந்த உயிர் அந்த உயிர் வழவழப்பு தன்மை, அங்க முழுவதும் வழவழப்பு தன்மை போட்டு வழவழன்னு இருக்கும். அப்புறம் பனிக்கூடம் உடைந்ததும் ஏற்கனவே ஒரு வழவழப்பு, பனிக்கூடம் உடைந்ததும் இன்னும் ஒரு வழவழப்பு, அதுக்கு மேல ஒரு லேயர். பாத்ரூம்ல சோப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டு கால் வச்சு பாருங்க, லைட்டா வழுக்கும். புரியுதுங்களா? லைட்டா அந்த பாசம் மாதிரி புடிச்சுங்க வழுக்கும். இன்னும் கொஞ்சம் சோப்பை கரைச்சி விட்டு பாருங்க, பாத்ரூம் ஃபுல்லா ஊத்தி விட்டு கால் பொத்துன்னு வைக்கணும், கிழவி வைக்கும். ஏன்னா வழுக்கும். அப்போ ஏற்கனவே அந்த பெண்ணுறுப்பு முழுவதும் வழவழப்பு தன்மை மெக்னீசியம் என்றது அந்த பகுதியில போய் அங்க குவிந்து வழவழப்பு தன்மையை உருவாக்கி ஒரு உயிருக்குள்ளும் அது விரிவடையும் போது வலி இருக்காது. அது ஃபார்ம் பண்ணி பனிக்கூடம் உடைந்து வந்ததும் 2வது வழவழப்பு. அந்த வழவழப்பு ஃபுல்லா ஃபார்ம் ஆனதும் குழந்தை திரும்பி சர்ன்னு வழிக்குன்னு வெளியே வந்துருங்க. எவ்வளவு தாங்க பிரசவம் முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு சிம்பிள் பாத்தீங்களா? இன்னைக்கு மெக்னீசியம் என்றால் என்னன்னு புரிந்துதா? வழவழப்பு தன்மை. புரியுதுங்களா? கொழகொழப்பு தன்மை. புரியுதுங்களா? வழவழப்பு தன்மை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. ரொம்ப 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 சிம்பிளானது. அடுத்த பாடத்தில் இந்த மெக்னீசியம் எல்லாம் எப்படி இருக்கு, அது உணவில் என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, அதை நீங்க எப்படி நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுங்க. இப்போ இது ஒரு ஸ்டெப் புரிஞ்சுக்கினீங்க, கால்சியம் மெக்னீசியத்தை புரிஞ்சுக்கினீங்க. அடுத்து அந்த கால்சியம் மெக்னீசியத்தில் மெக்னீசியம் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கினீங்க. அந்த மெக்னீசியம் என்பது அந்த பிரசவத்துக்கு எப்படி உதவி செய்து, அது எப்படி வழவழப்பு தன்மை இருக்கிறது, அந்த வழவழப்பு தன்மையால் அந்த குழந்தை வழுக்கி கொண்டு வெளியே வருகிறது. புரிஞ்சிடுச்சு? அடுத்த பாடம் கரு படைப்பு. உலகத்தில் எந்த புக்கிலுமே இருக்குது. அற்புதமான ஒரு படைப்பு. அனைவரையும் நிறைய பேரை கூட்டணும் வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குழு என்பது இலவசமாக கொடுக்கிறது என்றால் இதை அலட்சியம் செய்து விடாதீர்கள். பெண்களுக்கு பெண் குழந்தை பெற்றவர்களே தாய் தந்தைகள் இருந்தால்
உங்களுடைய பெண்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாதவிலக்கு டைமில் வலி இருக்கு என்றால் 6 மாதம் திருமணத்தை தள்ளி கூட போட்டு அந்த வலியை சரி செய்து விட்டு திருமணம் செய்யுங்கள். ஒரு குழந்தையை இந்த பூமியில் பெற்றெடுக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கிய குழந்தையை பெற்றெடுத்து அந்த ஆரோக்கியமாக அந்த குழந்தை வாழட்டும். இதுவே நீங்கள் செய்யும் முதல் தர்மம். இதுக்கு பின்னாடி தாங்க நீங்க வேற எந்த தர்மம் பண்ணாலும் நீங்க என்னன்னா பண்ணுங்க இந்த உலகத்துல. இதுவே முதல் தர்மம். உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பேர பிள்ளைகளையும் உங்களுடைய கொள்ளு பேரனும் ஆரோக்கியமாக குழந்தை பிறப்பதற்கான தர்மத்தை நீங்கள் செய்யுங்கள். இன்று நானும் சரி குழுவும் சரி இந்த தர்மத்தை இலவசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இதை உலக மக்களுக்கு போதித்து உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பேர பிள்ளைகளையும் உங்களுடைய கொள்ளு பேரனையும் நலமோடு வாழ்வதற்கான தர்மத்தை செய்து உங்களுடைய பசியும் நீங்கள் சாப்பிட்ட உணவும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்கும். எப்பொழுதும் பசி என்பது ஏமாற்றவே ஏமாற்றாது. உணவு என்பது ஏமாற்றவே ஏமாற்றாது. இந்த பூமியில் உண்மையை பேசுவதற்கு நான் பிறந்தவன். இந்த பூமியில் பசியும் உணவும் இல்லாமல் நான் பிறந்தேன் வளர்ந்தேன் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. பூமியில் உள்ள 800 கோடி பேர் சைலண்ட். ஏனென்றால் நான் இருப்பதை பேசுகின்றவன், இல்லாததை நான் பேசவே மாட்டேன். அதை பேசி அதன் மூலமாக தண்டனையை அனுபவித்து நான் வெளியே வந்து விட்டேன். போதும், வானமும் பூமியும் கொடுத்த தண்டனை, என்னுடைய உடல் எனக்கு கொடுத்த தண்டனை. அதனால் என்னுடைய உடலிடம் பேசிவிட்டேன். வானமும் பூமியும் என்ன கொடுக்கிறதோ அதை மட்டும் நான் பேசுவேன். ஒன்னு கூட எக்ஸ்ட்ரா கூட்டி பேச மாட்டேன். ஏனென்றால் ஒன்னு எக்ஸ்ட்ரா கூட்டி பேசினாலும் என்னுடைய உடல் ரெக்கார்ட் செய்கிறது. நீ தவறு செய்தாய், உனக்கு கண்டிப்பாக தண்டனை என்று என்னுடைய உடலே எனக்கு தண்டனை கொடுக்கும். இதுதான் நான் கண்ட உச்சகட்ட உண்மை. இதை புரிந்துதான் வெறும் உண்மையை மட்டும் நான் பேசுவேன். இதை புரிந்தவர்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை புரியாதவர்கள் விட்டு உங்களுக்கு என்ன புரிந்ததோ அதில் நீங்கள் பயணிங்கள். புரியுதுங்களா? நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள். உடல் முழுவதும் பசி வாழட்டும். பூமி முழுவதும் உணவு பெருக்கட்டும், உணவு வளரட்டும். பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் நல்ல உணவை உண்ணு நலமோடு வாழ வைக்கும் பசியும் உணவும். நன்றி. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்து மகிழ்ச்சி. நன்றி. வார்த்தைகளே இல்ல. சங்கீதா ஐயா, ரொம்ப நன்றி. சூப்பரான வகுப்பு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமான வகுப்பு. பெண்கள் கண்டிப்பா கண்டிப்பாகவே நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி அனுபவமா அதுவும் கண்டிப்பா இது அனுபவ ரீதியான கருத்துங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா நல்ல உணவை எடுத்து ஒவ்வொரு பெண்களும் நீங்க சொன்ன மாதிரி நல்ல மெக்னீசியம் கால்சியம் சத்தோட நல்ல குழந்தைகளை பெற்று எடுக்கிறதா முதல் கடமை. கண்டிப்பா நீங்க அதை நிலைநிறுத்திருக்கீங்க. இன்னொன்னு இப்ப கடைசியா சொன்னீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்களுக்காக நிறைய அந்த மாதவிடாய் பிரச்சனையை எப்படி சரி பண்றது, அப்புறம் கோலம் போட சொன்னீங்க இல்லையா, கண்டிப்பா உண்மையான கருத்துங்க ஐயா. எல்லாத்துக்குமே ஒரு பெண்கள் இந்த வேலை செய்யறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாமே சயின்ஸ் அனுபவ ரீதியா சொல்லியிருக்காங்க நமக்கு. நம்ம அது தெரியாம எதையும் இப்ப ஃபாஸ்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறது, இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி வேலைக்கார வச்சுங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. வீட்டு வேலையே பாக்குறது இல்ல இப்ப இருக்கிற பெண்கள்லாம். சோ அதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. கண்டிப்பா இது எல்லா பெண்களும் கடைபிடிச்சு இது பண்ணணும். நான் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுதான் சொல்லுவேங்க ஐயா. நீங்க ரொம்ப அழகா இன்னைக்கு ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்களை பத்தி ஒரு அவங்களோட உடல் அமைப்பு அப்புறம் அவங்க அனுபவ ரீதியாக பெறக்கூடிய அந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப அருமையா அவ்வளோ அழகா எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. கேட்க கேட்க எங்களுக்கு அப்படியே பதிவாயிடுச்சு. கண்டிப்பா நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றோம். இதனுடைய நன்றி அனைத்தும் வானத்திற்கும் பூமிக்கும் கொடுங்கள். அவங்க கொடுத்த அறிவை கடைசியா வார்த்தை ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்களா, நான் தவறா சொன்னா அது என் உடம்பு ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குன்னு. கண்டிப்பாங்க ஐயா. சோ அது நான் அனுபவிச்சிருக்கேன். நல்லது மட்டும்தான் நாம சொல்லணும். அது நம்ம சொல்ல சொல்ல நமக்கும் அது பதிவாகுது ரெக்கார்டு. கண்டிப்பா கண்டிப்பா அத நீங்க அவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு வகுப்பு ரொம்ப அருமை ஐயா. எப்பயுமே உங்களுடைய வகுப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகுப்பு. பாலா ஐயாவுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி
ஐயாவை வந்து கொண்டு வந்து நம்மள வந்து பேச வச்சதுக்கு இந்த தளத்துக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்க இருக்கிற அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தும் எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க ஐயா, என்னுடைய நன்றிமா. சொல்லிட்டேன். இந்த கேள்விகள் யாருக்காவது எல்லாரும் பெண்கள் வரட்டும், நிறைய யூடியூப்ல கூட பாக்கட்டும், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கேள்விகள் இருந்தா கேட்கலாம், கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க ஐயா. மியூட் பண்ணி விடுங்கம்மா. ரகுராம் ஐயா பண்ணிட்டேங்க ஐயா. ரகுராம் ஐயா, மருதப்பன் ஐயா, உமாதேவி அம்மா, எப்படி இருந்தது வகுப்பு இன்னைக்கு? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? பேசுங்க. உமாதேவி அம்மா இருக்கீங்களா? வீரா அம்மா, மொத்த பேரும் அமைதியாயிட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்து கேக்குறது கேள்வி? வேற மாதிரி எதுவும் நடத்திருந்தா கேட்கலாம். உண்மையை நடத்துறாரு, உண்மையில போய் கேட்டுக்கணும். எல்லாரும் முடியும் நம்ம மாறிடுவோம்பா, கண்டிப்பா மாறிடணும்பா, உடம்பு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு. கேள்வி பதிலே இல்லாத நிகழ்ச்சிமா, யாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாம் மாறுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. உங்களுடைய மாற்றம் என்பது உங்களை ஆரோக்கியமாக வாழ கண்டிப்பா. நன்றி. அம்மா, உலகத்திலே இல்லாம நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி தான். ஏன்னா 100% ட்ரூத் இல்லையா? கேள்வியே கேட்க முடியாது. இது 100% உண்மை. புரியுதுங்களா? கருவியால கண்டுபிடிக்க முடியாதுங்க, பேச்சுக்கே இடம் கிடையாது. கருவியெல்லாம் இல்ல, இதெல்லாம் அனுபவம், அனுபவிச்சு வரக்கூடிய. 800 கோடி பேரும் சைலண்டா இருப்பாங்க, எந்த நிகழ்ச்சியிலும் கேள்வி பதில் கிடையாது. நன்றி நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சி. நிகழ்ச்சி எல்லாருக்கும் கேள்வி இல்லைங்களா? முடிச்சுக்கலாங்களா? சரிங்க ஐயா, கேள்வி வந்து இல்லையா? முடிச்சுக்கலாங்களா வகுப்பு? நிறைய செஞ்சுங்கம்மா. கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றி. எங்களுக்காக வந்து நீங்க இந்த தளத்துல வந்துட்டு இவ்ளோ அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இது இன்னைக்கு இல்லைனாலும் இந்த பெண்களுக்கு ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய இந்த இது எல்லாத்துக்கும் பயன்படும். உங்களுக்கு நான் வந்து கோடான கோடிகள் நன்றிகள் வந்து தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இந்த நேரத்துல பாலா ஐயாவுக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா. இத வந்து கொண்டு வந்து எங்களுக்கு சேர்த்து இன்னொரு பதிவு பண்றேன். என்னுடைய பெண் குழந்தைக்கு 4 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு பெத்தவன் மாதவிலக்கு நடந்ததும் பெண் குழந்தையை விட்டு விலகி இருக்கிறான். என் பொண்ணுகிட்ட 4 மாசத்துக்கு ஒரு முறை 6 மாசத்துக்கு ஒரு முறை நான் கேட்டுனே இருப்பேன், மாதவிலக்கு டைம்ல வலி இருக்காமா? இது ரொம்ப முக்கியமானது. தந்தை விலகக்கூடாது, நெருங்கி இருந்து தன் மகளை கவனிக்கணும். இது வெறும் என் பெண் பருவமடைந்து 7 வருஷம் ஆகுது. 1 வருஷம் கூட 1 மாசம் கூட மாதவிலக்கு நிக்கல. 1 மாசத்தில் கூட என்னுடைய பெண்ணுக்கு மாதவிலக்கு நடக்கும்போது வலி இல்லை, டயர்ட்னஸ் மட்டும் இருக்கும். எப்படி பெண்ணை வளர்த்திருக்கும் பாத்தீங்களா? சூப்பருங்க ஐயா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய பெண் குழந்தைகளை வந்து பாதுகாப்பா இந்த மாதிரி ஒரு சத்தா நல்ல ஒரு சுழற்சியில அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறதுன்றது ரொம்ப வந்து நிறைய ஆஃப்னா இது பண்ண மாட்டாங்க ஃப்ரீக்வெண்டா. நீங்க வந்து அதை எடுத்து செயல்படுத்துறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. மீதிலாம் கூட நான் என் பொண்ணு என்ன படிக்குதுன்னு கேட்டா கூட நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் பொண்ணோட மூலம் இது. எனக்கு தேவை என்னுடைய பெண் குழந்தையும் என்னுடைய மகனும் இந்த பூமியில் உடல் நலமோடு வாழ வேண்டும், ஆரோக்கிய குழந்தை பெற்றெடுக்க வேண்டும். அதை பத்தி துல்லியமா அவங்கள கவனிச்சு நிற்பேன். அவங்களா கூட நல்லா பயணித்து அவங்களுக்கு புரிய வைப்பேன். அற்புதமா என்னுடைய பிள்ளையும் என்னுடைய பையனும் அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். வானத்துக்கும் பூமிக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் நான் சொல்லுகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. உங்கள மாதிரியான வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்வலர்கள் எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாங்க கேட்டு கேட்டு எங்களோட ஹெல்த்தையும் வந்து நல்லா இப்ப பாத்துட்டு இருக்கேன் ஐயா. எனக்கும் வந்துட்டு அந்த வாய்ப்பு என்ன நானே பாத்துக்கிறேன். சோ எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு அவேர்னஸ் இல்ல, நீங்க வந்து அதையெல்லாம் கொடுத்துருக்கீங்க. நான் நிறைய பெண்களுக்கு ஸ்கூல்ஸ்ல எல்லாம் பண்ணிருக்கேங்க ஐயா. ரொம்ப நன்றி. இத சம்பந்தமா நான் ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணும் போது நிறைய பெண்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுத்துருக்கேன் நானும். சோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த நேரத்துல. நன்றிங்க ஐயா, நன்றி. வேற வார்த்தைகளே சொல்ல முடியல. நிறைய வார்த்தைகளால பேசலாம், பேசிட்டே இருக்கலாம். ஐயா வேற டைம் ஆயிடுச்சு, 9 o'clock ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி, இந்த தளத்துக்கு நன்றி, பாலா ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. முடிச்சுக்கலாங்களா? நிறைவு செஞ்சுக்கமா, முடிஞ்சிட்டோம். பாலா ஐயா இருக்கீங்களா? பண்ணிக்கோங்க ஐயா, பண்ணிக்கோங்கம்மா. நன்றி. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ணட்டுமா? பண்ணுங்கம்மா, நீங்களே பண்ணுங்க.